ஹாய் ஹலோ எவ்ரிஒன், அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜலக்ஷ்மி மூர்த்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். தென் இட்ஸ் குவைட் காம்ப்ளிகேட்டட் டூ. இந்த இமேஜை பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்றது. சரி, திஸ் இஸ் பெல்விஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பெல்விஸை பற்றி தான். ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க மெக்கானிசம் ஆஃப் லேபர் போடுங்க அப்படின்ட்டு. ஸ்கல் பெல்விஸ் இது ரெண்டுமே தரவா தெரிஞ்சிருந்தா தான் உங்களுக்கு மெக்கானிசம் ஆஃப் லேபர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஸ்கல் மட்டும்தான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் பெல்விஸை பற்றி பார்க்கலாம். பெல்விஸ் வந்து மெட்டர்னிட்டி நர்சிங் சப்ஜெக்டில் ஒரு டாபிக். இந்த மெட்டர்னிட்டி நர்சிங் வந்து ஃபைனல் இயர் பிஎஸ்சி ஆர் டிப்ளமோ நர்சிங் அதில் ஃபைனல் இயரில் ஒரு சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஓகே, இப்போ பெல்விஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு ப்ராக்டிக்கலில் பெல்விஸை கொடுப்பாங்க, இல்லை ஸ்கல்ல கொடுப்பாங்க. நீங்கள் வந்துட்டு பெல்விஸை பற்றி சொல்கிறப்ப எப்படி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் பெல்விஸ் போன் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 4 போன்ஸ் அப்படி தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 இனாமினேட் போன்ஸ், இதுதான் வந்துட்டு இனாமினேட் போன்ஸ் என்னுவோம். 1 சேக்ரம் 1 காக்கை, இதுதான் வந்துட்டு 4 போன்ஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த இமேஜ் பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். இந்த சைடு ஒரு இனாமினேட் போன், இந்த சைடு ஒரு இனாமினேட் போன். 2 இனாமினேட் போன்ஸ், 1 சேக்ரம் 1 காக்கை. திஸ் we can call it as இது எல்லாம் சேர்ந்தது தான் பெல்விஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. The pelvis is composed of 2 innominate bones, 1 sacrum 1 காக்கை. இது கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகுலேட்டட் பெல்விஸ். ஆர்டிகுலேட்டட் பெல்விஸ், ஆர்டிகுலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் வந்து நிறைய ஜாயின்ஸோட இணைஞ்சு ஒரு ஃப்ளெக்சிபிள் மூவ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு பேர் தான் ஆர்டிகுலேஷன். இந்த பெல்விஸும் வந்துட்டு அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஸோ வி கேன் கால் இட் இஸ் ஆர்டிகுலேட்டட் பெல்விஸ். பெல்விஸ் வந்துட்டு 4 போன்ஸால வந்துட்டு உருவாகி இருக்குன்னு பார்த்தோம். ஸோ த இனாமினேட் போன் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 4 ஜாயின்ஸ். அகெயின் வந்துட்டு அது 4 ஜாயின்ஸும் கிரியேட் பண்ணியிருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாக்ரோயிலியாக் ஜாயின்ஸ், அதாவது போத் சைடு வந்து 2 சாக்ரோயிலியாக் ஜாயின்ஸ், 1 சாக்ரோகாக்சிஜியல் ஜாயின்ஸ் இந்த பாயிண்ட், தென் 1 சிம்பசிஸ் பீபிஸ், இது வந்து 4 ஜாயின்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஃபால்ஸ் பெல்விஸ் அண்ட் ட்ரூ பெல்விஸ். ஃபால்ஸ் பெல்விஸ் ட்ரூ பெல்விஸ்னு நிறைய ஸ்டூடெண்ட் வந்து கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஃபால்ஸ் பெல்விஸ் ட்ரூ பெல்விஸ் வந்து தனித்தனியான ஒரு பெல்விஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது இல்லை, ஒரே பெல்விஸ்ல இருக்கிற 2 பகுதியை தான் ஃபால்ஸ் பெல்விஸ் ட்ரூ பெல்விஸ் அப்படின்ட்டு சொல்றோம். ஃபால்ஸ் பெல்விஸ் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் கிரேட்டர் பெல்விஸ், ட்ரூ பெல்விஸ் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் லெசர் பெல்விஸ். ஓகேங்களா? ஃபால்ஸ் பெல்விஸ் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கனகாம்பர கலர்ல ஷேடோ கொடுத்துருக்காங்க பாரு, இதை தான் வந்துட்டு ஃபால்ஸ் பெல்விஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த ஃபால்ஸ் பெல்விஸ் வந்துட்டு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலியாக் போர்ஷன் ஆஃப் த இனாமினேட் போன், இதுதான் வந்துட்டு இலியாக் போர்ஷன். ஓகேங்களா? இந்த 2 iliac portion of the innominate bones and is limited by the iliac, above by the iliac crest. iliac crest iliac crestக்கு மேல வந்துட்டு போல. இதுல வந்து obstetrical significance வந்துட்டு ரொம்ப கம்மி. only thing, when the mother get pregnant, the gravid uterus will bear the weight. அதாவது ப்ரெக்னெண்டா இருக்கிறப்ப யூட்ரஸ் வந்து என்லார்ஜ் ஆகும். அந்த டைம்ல சிஃபிஸ்டானம் வரைக்கும் என்லார்ஜ் ஆகும். அந்த டைம்ல இந்த யூட்ரஸ் வந்து சப்போர்ட் பண்றதுக்கான வேலையை இந்த ஃபால்ஸ் பெல்விஸ், அதாவது இந்த பகுதி வந்துட்டு செய்யுது. இது வந்துட்டு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்டீரியர்லி லம்பார் வெர்டிப்ரே, இங்க வந்துட்டு போஸ்டீரியர்லி லம்பார் வெர்டிப்ரே, லேட்டரலி வந்து இலியாக் ஃபோர்ஸா அண்ட் ஆன்டீரியர்லி அப்டாமினல் வால், தேர் இஸ் நோ போனி பார்ட்ஸ் ஹியர். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு ஃபால்ஸ் பெல்விஸ். ட்ரூ பெல்விஸ்னா வந்துட்டு இங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுல இந்த பார்ட்டை தான் வந்துட்டு ட்ரூ பெல்விஸ் அப்படின்ட்டு சொல்றோம். ட்ரூ பெல்விஸ் வந்துட்டு நிறைய அப்ஸ்டெட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. ஃபார் டிஸ்கிரிப்டிவ் பர்பஸ் தீஸ் ட்ரூ பெல்விஸ் ஹாஸ் டிவைடட் இன்டு 3 பார்ட், அதாவது இன்லெட், கேவிட்டி, அவுட்லெட் அப்படின்ட்டு டிவைட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து போஸ்டீரியரா வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேக்ரம் இருக்கு. தென் ஆன்டீரியரா வந்து சிம்பசிஸ் பீபிஸ் வந்துட்டு இருக்கு. இந்த ஃபால்ஸ் பெல்விஸ் ட்ரூ பெல்விஸ் இந்த மீட்டிங் ஜங்ஷனை தான் வந்துட்டு இன்லெட் அப்படின்ட்டு சொல்றோம். சரிங்களா? இன்லெட்ன்றோம், அதுக்கு உள்ளார இருக்க பகுதி கேவிட்டி, அதுக்கு கீழே இருக்கிறது அவுட்லெட் அப்படின்ட்டு சொல்றோம். இன்லெட், கேவிட்டி, அவுட்லெட் அதை வந்து நம்ம ஃபர்தர் கம்மிங் ஸ்லைட்ல வந்துட்டு பார்க்கலாம். Next please. Okay,
நெக்ஸ்ட் வந்து மேல் பெல்விஸ்க்கும் ஃபீமேல் பெல்விஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். மேல் பெல்விஸோட இன்லெட் வந்து ஹார்ட் ஷேப்ல இருக்கும் when compared to female pelvis. ஃபீமேல் பெல்விஸ் வந்து ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். தென் suprapubic arch 60 degree angle கம்மியா இருக்கும் when compared to female pelvis. இதுல வந்து 90 degree angle வந்துட்டு இருக்கும், அதாவது வைடா இருக்கும். இந்த வைட் மூமெண்ட் தான் வந்து உங்களுக்கு ஃபீட்டஸோட ஹெட் வந்து அழகா வெளியில வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். தென் சேக்ரம் கான்கேவிட்டி, உள்ளார இருக்க அந்த ஸ்பேஸ் வந்துட்டு ரொம்ப குறுகலா நேரோவா இருக்கும் when compared to female pelvis. ஓகேங்களா? இந்த டிஃபரன்ஸை வச்சு தான் மேல் பெல்விஸா ஃபீமேல் பெல்விஸா அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். நெக்ஸ்ட் லேண்ட்மார்க்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி பெல்விஸ்ல வந்துட்டு என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படின்றத வந்துட்டு பாருங்க. பெல்விஸ் வந்து காலேஜ்ல கையில கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி தொட்டு எது எது எந்தெந்த பார்ட் எப்படி இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாருங்க. அதுக்கப்புறம் பார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு படிங்க, ரொம்ப ஈஸியா வந்துட்டு புரியும் உங்களுக்கு. இது வந்துட்டு சேக்ரம், இங்க இருக்கிறது சாக்ரோ இலியாக் ஜாயின்ஸ். இதை வந்து ஆலா ஆஃப் தி சேக்ரம், இங்க இருக்க பார்ட் வந்து ஆலா ஆஃப் தி சேக்ரம் சொல்லுவாங்க. இலியம், இங்க ஆப்டரேட்டர் ஃபொராமினா, சாரி இது வந்துட்டு அசிட்டபுலம், இதுதான் ஆப்டரேட்டர் ஃபொராமினா. சேக்ரம் இங்க காக்கை, இது சிம்பசிஸ் பியூபிஸ். சரிங்களா? இந்த பார்ட் வந்து ஆன்டீரியர் சுப்பீரியர் இலியாக் ஸ்பைன், ஆன்டீரியர் இன்ஃபீரியர் இலியாக் ஸ்பைன். பின்னாடி இருக்கிறது வந்துட்டு போஸ்டீரியர் சுப்பீரியர் இலியாக் ஸ்பைன். இந்த இமேஜ்ல தெரிஞ்சிருக்கும் பாருங்க. இங்க வந்துட்டு போஸ்டீரியர் சுப்பீரியர் இலியாக் ஸ்பைன், போஸ்டீரியர் இன்ஃபீரியர் இலியாக் ஸ்பைன். இது இஸ்கியம், இங்க உள்ளார இருக்கிறது வந்துட்டு இஸ்கியல் ஸ்பைன். இது இலியா கிரஸ்ட். இந்த இலியா கிரஸ்ட்டை வந்துட்டு நீங்க சொல்லணும் வைவா சொல்றப்ப the part the place which we are keeping or resting our hand அப்படின்னுட்டு சொல்லலாம். நம்ம இடுப்புல கை வச்சிட்டு இருப்போம்ல, இந்த பார்ட்ல தான் வந்துட்டு கை வச்சிட்டு இருப்போம். இதுதான் வந்துட்டு இலியா கிரஸ்ட். இது வந்து சுப்ராபியூபிக் ஆங்கிள். புரிஞ்சிச்சுங்களா? நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஓகே, நெக்ஸ்ட் லேண்ட்மார்க்ஸ் ஆஃப் த பெல்விஸ். பார்ட்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் லேண்ட்மார்க்ஸ் வந்துட்டு சொல்லுவாங்க. லேண்ட்மார்க்ஸ் வந்துட்டு there are 9 லேண்ட்மார்க்ஸ் இருக்கு. நீங்க வந்துட்டு 9ல இருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க இருந்து படிச்சா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் சாக்ரல் ப்ரொமான்ட்ரி, தென் ஆலா ஆஃப் தி சேக்ரம், சாக்ரோயிலியாக் ஜாயின்ஸ், இதுதான் வந்துட்டு சாக்ரோயிலியாக் ஜாயின்ஸ். தென் இலியோபெக்டினல் லைன், தென் இலியோபியூபிக் எமினன்ஸ், இது வந்து கொஞ்சம் மோடா முட்டையா அப்படி இருக்கும், இலியோபியூபிக் எமினன்ஸ். அதுக்கப்புறம் அகைன் பெக்டினல் லைன், பியூபிக் டுபர்கிள், பியூபிக் கிரஸ்ட், சிம்பசிஸ் பியூபிஸ். ரொம்ப ஈஸி லேண்ட்மார்க்ஸ், போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒவ்வொரு பார்ட்ஸையும் வந்துட்டு தொட்டு பாருங்க. கொஞ்சம் மேடான பகுதி, லைன்டான பகுதி, அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும், பாருங்க. ஓகே, நான் ஆல்ரெடி வந்துட்டு சொல்லியிருந்தேன் the true pelvis has divided by 3 parts. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்லெட், கேவிட்டி, அவுட்லெட். ஓகேங்களா? இப்போ இன்லெட் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த பார்ட் தான் வந்து நம்ம இன்லெட் அப்படின்னுட்டு சொல்லுவோம். இன்லெட் இஸ் அதர்வைஸ் கால்ட் as pelvic brim. pelvic brim, இன்லெட் எல்லாமே வந்துட்டு சேம் தான். இந்த இன்லெட் வந்து எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா this circumference of inlet is formed by bony landmarks. இங்க வந்துட்டு 9 bony landmarks பார்த்தோம்ல, அது மூலமா இந்த இன்லெட் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னுட்டு சொல்றாங்க. இன்லெட் வந்து கிளியரா? நெக்ஸ்ட் கேவிட்டி. கேவிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்லெட்டுக்கும் அவுட்லெட்டுக்கும் இடையில இருக்க பகுதியை தான் கேவிட்டி. இங்க பாருங்க, இது இந்த மேல இருக்கிறது இன்லெட் சொல்லுவோம், வெளியில இந்த கீழே போஸ்டீரியர் பார்ட் அவுட்லெட் சொல்லுவோம், இதுக்கு இடையில இருக்கிற பார்ட் தான் வந்து கேவிட்டி அப்படின்னுட்டு சொல்றாங்க. நான் உங்களுக்கு டிரா பண்ணி காமிக்கிறேன். நீங்க ப்ராக்டிக்கல்ல பெல்விஸை வந்துட்டு வாங்கினீங்கன்னா காமிக்கணும், இந்த பார்ட் தான் வந்து கேவிட்டி அப்படின்னுட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அவுட்லெட். கேவிட்டி வந்துட்டு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேவிட்டி வந்து above by the inlet, below by the plane of least pelvic dimension அப்படின்னுட்டு சொல்லணும். தென் அவுட்லெட். அவுட்லெட் வந்து எப்படி அமைஞ்சிருக்குன்னா அந்த பெல்விஸ் அப்படியே வந்து உல்டாவா திருப்பி காமிக்கணும் போஸ்டீரியர் பொசிஷன்ல. இந்த பார்ட் தான் வந்துட்டு அவுட்லெட் அப்படின்னுட்டு சொல்லுவோம். இது வந்து இன்லெட்டும் கேவிட்டியும், இந்த இன்லெட்டும் கேவிட்டியும் ஆல்மோஸ்ட் ரவுண்ட் இன் ஷேப், பட் அவுட்லெட் வந்து டைமண்ட் இன் ஷேப்ல வந்துட்டு இருக்கும். இது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஆன்டீரியரா வந்து சிம்பசிஸ் பியூபிஸ், போஸ்டீரியரா வந்து காக்கை. இந்த லேட்டரல் சைடில் வந்துட்டு இஸ்கியோபியூபிக் ராமஸ், தென் சாக்ரோடியூபரஸ், இங்க வந்துட்டு லெகுமெண்ட் வரும். இது எல்லாமே வந்துட்டு சேர்ந்து எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வெளியில பார்த்தீங்கன்னா டைமண்ட் இன் ஷேப்ல வந்துட்டு இருக்கும், எப்படி இருக்கும். ஸோ திஸ் இஸ் அவுட்லெட். இன்லெட், கேவிட்டி, அவுட்லெட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு இமேஜ் வந்து பெல்விக் இன்லெட்டும் அவுட்லெட்டும் அதில் என்னென்ன பார்ட்ஸ் வந்துட்டு ஆன்டீரியர் போஸ்டீரியர் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு போட்டிருக்கேன் புரியறதுக்காக. நெக்ஸ்ட் ப்ளீஸ். நெக்ஸ்ட் வந்து இன்லெட்ல என்னென்ன டயமீட்டர்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். இதுல வந்து மொத்தம் 4 டயமீட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா AP diameter, transverse diameter, oblique, then sacrocotyloid. Okay, AP diameterல 3 diameters இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா anatomical conjugate, obstetrical, then diagonal. anatomical conjugate எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னு anatomical conjugate வந்து நம்ம true conjugate அப்படின்னுட்டு சொல்லலாம். அது வந்து கிரீன் கலர்ல காமிச்சிருக்காங்க பாருங்க. எங்க இருந்து எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் ஆஃப் த சேக்ரல் ப்ரொமான்ட்ரி, இதுதான் வந்துட்டு மிட் பாயிண்ட். சேக்ரத்துல மிட் பாயிண்ட். இதனோட டிஸ்டன்ஸ் எங்க இருந்து எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மிட் பாயிண்ட் ஆஃப் த சேக்ரல் ப்ரொமான்ட்ரி டு த இன்னர் மார்ஜின் ஆஃப் அப்பர் பார்டர் ஆஃப் சிம்பசிஸ் பியூபிஸ். இதுதான் வந்துட்டு இன்னர் மார்ஜின். இந்த பகுதியை தான் இன்னர் மார்ஜின் என்னட்டு சொல்லுவோம். அப்பர் பார்டர் ஆஃப் சிம்பசிஸ் பியூபிஸ்னா சிம்பசிஸ் பியூபிஸ்க்கு மேல இங்க இருந்து இங்க வர லைனை தான் வந்துட்டு anatomical conjugate ஆர் ட்ரூ கான்ஜுகேட் அப்படின்ட்டு சொல்றோம். அது வந்து 11 சென்டிமீட்டர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் obstetrical conjugate, அது வந்துட்டு எங்க இருந்து எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா the same distance between the midpoint of the sacral promontory, அங்க இருந்து எது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா prominent bony projection in the midline, அதாவது midline of the symphysis pubis. இங்க சிம்பசிஸ் பியூபிஸ்ல இருக்க மிட்லைன் ப்ரொஜெக்ஷன் இதுல இருந்து இது வரைக்கும், அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சேக்ரல் மிட் பாயிண்ட் ஆஃப் த சேக்ரல் ப்ரொமான்ட்ரி டு த ப்ராமினன்ட் போனி ப்ரொஜெக்ஷன் இன் த மிட்லைன் ஆன் த இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த சிம்பசிஸ் பியூபிஸ். இது வந்துட்டு 10 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டயகனல் கான்ஜுகேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லோயர் பார்டர், அதாவது கீழே லோயர் பார்டர் ஆஃப் சிம்பசிஸ் பியூபிஸ், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லோயர் பார்டர் ஆஃப் சிம்பசிஸ் பியூபிஸ் டு த மிட் பாயிண்ட் ஆஃப் த சேக்ரல் ப்ரொமான்ட்ரி. ஓகேங்களா. இதுதான் ஏபி டயமீட்டர். ஏபி டயமீட்டர்ல சப்டிவிஷன்ஸ் வந்துட்டு 3 இருக்கு. இது கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்வர் டயமீட்டர். டிரான்ஸ்வர் டயமீட்டர் எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஃபர்தரஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த பெல்விக் பிரிம் ஓவர் த இலியோபெக்டினல் லைன். இங்க வந்துட்டு இலியோபெக்டினல் லைன் வந்துட்டு போகுது பெல்விக் பிரிமுக்கு மேல. ஓகேங்களா. ஸோ அந்த இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற இடைவெளி தான் டிரான்ஸ்வர் டயமீட்டர் அப்படின்ட்டு சொல்றோம். அது வந்து 13 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஒப்ளிக் டயமீட்டர். ஒப்ளிக் டயமீட்டர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சைட்ல வந்துட்டு போறது. there are 2 oblique diameters இருக்கு. right oblique diameter, left oblique diameter, because we have the 2 sacroiliac joints. ஓகேங்களா. the point between one sacroiliac joints to the opposite side of iliopubic eminence இதோ வந்திருக்கு பாருங்க. இது வந்து லெஃப்ட் oblique diameter, அதாவது லெஃப்ட் சாக்ரோயிலியாக் ஜாயின்ஸ்ல இருந்து ஆப்போசிட் சைட்ல இருக்க இலியோபியூபிக் எமினன்ஸ், அது வந்து 12 சென்டிமீட்டர். அதே மாதிரி ரைட் சைட்ல வந்துட்டு வரும். தென் சாக்ரோகாட்டிலாய்ட் டயமீட்டர் வந்து 9.5 சென்டிமீட்டர். எங்க இருந்து எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மிட் பாயிண்ட் ஆஃப் த சேக்ரல் ப்ரொமான்ட்ரி டு த ஆப்போசிட் சைட் ஆஃப் இலியோபியூபிக் எமினஸ். இது இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து 9.5 சென்டிமீட்டர். இன்லெட் வந்து இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவா கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கேவிட்டி. ஓகே, கேவிட்டில வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கேவிட்டின்ற பார்ட் வந்து எது அப்படின்னா இன்லெட்டுக்கு கீழே அவுட்லெட்டுக்கு மேல இந்த நடுவுல இருக்க பகுதியை தான் வந்துட்டு கேவிட்டி அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். இதுல வந்து ஏபி டயமீட்டர், டிரான்ஸ்வர் டயமீட்டர் 2 டயமீட்டர் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏபி டயமீட்டர் வந்து எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிட் பாயிண்ட் ஆஃப் த சேக்ரல் ப்ரொமான்ட்ரி டு த second and third sacral vertebrae, sorry, midpoint of the symphysis pubis, midpoint of the posterior surface of the symphysis pubis to the junction of second and third sacral vertebrae. இங்க பாருங்க, இதுதான் வந்துட்டு midpoint of the posterior surface of the symphysis pubis to the junction of second and third sacral vertebrae. இது வந்து சிம்பசிஸ் பியூபிஸ், அதனோட போஸ்டீரியர் சர்ஃபேஸ்னா பின்னாடி, அதுல இருக்க நடுவுல இருக்க பாயிண்ட்ல இருந்து ஜங்ஷன் ஆஃப் செகண்ட் அண்ட் தேர்ட் சேக்ரல் வெர்டிப்ரே அதுக்கு இருக்கிற இடைவெளியை தான் வந்து ஏபி டயமீட்டர்.
12 சென்டிமீட்டர் அப்படின்னுட்டு சொல்றோம். இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த நடுவில் இருக்க பார்ட்டை தான் வந்து கேவிட்டி அப்படின்னுட்டு சொல்றோம். இதுல வந்துட்டு நான் உங்களுக்கு தெளிவா காமிக்கிறேன். இது வந்துட்டு சிம்பசிஸ் 1 மினிட். இது வந்து சிம்பசிஸ் பீபிஸோட ஆன்டீரியர் பார்ட். இதுக்கு உள்ளார இருக்கிறது பாருங்க, இங்க இருக்கிறது போஸ்டீரியர் பார்ட். அது உள்ளார இருந்து இது ஆப்போசிட் சைட் ஆஃப் செகண்ட் அண்ட் தேர்ட் சேக்ரல் வெர்டிபிரே. இது இங்கதான் வந்துட்டு செகண்ட் தேர்ட் சேக்ரல் வெர்டிபிரே. இந்த இது posterior surface of the midpoint of symphysis pubis to the second and third junction of second and third sacral vertebrae. இந்த distance தான் வந்து AP diameter சொல்றோம். இது வந்து 12 cm. Next transverse diameter. Transverse diameter வந்துட்டு we cannot precisely measure because soft tissue covering over the sacrosciatic notch. இந்த sacrosciatic notchல soft tissues வந்துட்டு போகிறதுனால we cannot able to measure. ஓகே, அதனால இது 12 சென்டிமீட்டர் அப்ராக்சிமேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜ்ல இன்லெட்னா எங்க இருக்கு, கேவிட்டி எங்க இருக்கு, அவுட்லெட் எங்க இருக்கு அப்படின்றத காமிச்சிருக்காங்க. புரியறதுக்காக வந்துட்டு உங்களுக்கு போட்டிருக்கேன். இன்லெட் கேவிட்டி டயமீட்டர் வந்து ரொம்ப ஈஸி. இது வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போறது அவுட்லெட். ஓகே, நெக்ஸ்ட் அவுட்லெட். அவுட்லெட்ல வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ஸ்டட்டிக்கல் அவுட்லெட், தென் அனட்டமிக்கல் அவுட்லெட். அப்ஸ்டட்டிக்கல் அவுட்லெட்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏபி டயமீட்டர். ஏபி டயமீட்டர் வந்து 11 சென்டிமீட்டர். எங்க இருந்து எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் த இன்ஃபீரியர் பார்டர் ஆஃப் த சிம்பசிஸ் பீபிஸ் டு த டிப் ஆஃப் தி சேக்ரம். இது காக்கை, இங்க சேக்ரம், இது கிட்ட வர்றதுதான் ஏபி டயமீட்டர். இது வந்து 11 சென்டிமீட்டர். தென் டிரான்ஸ்வர் டயமீட்டர் எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா distance and transfer diameter is otherwise called as bispinous diameter அப்படின்ட்டு சொல்றோம். distance between the two ischial spine. இதுதான் வந்துட்டு ischial spine. இதனோட டிஸ்டன்ஸ் தான் வந்து 10.5 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு சொல்றோம். இது bispinous diameter ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் posterior sagittal diameter. அது வந்து 5 சென்டிமீட்டர். எங்க இருந்து எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டிப் ஆஃப் த சேக்ரம் டு த மிட் பாயிண்ட் ஆஃப் த டிரான்ஸ்வர் டயமீட்டர். இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கிறது போஸ்டீரியர் சாஜிட்டல் டயமீட்டர். இதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான டயமீட்டர். இந்த இமேஜ்ல நான் உங்களுக்கு டிரா பண்ணி காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா ஈஸியா வந்துட்டு புரியும். ஸோ ஏபி டயமீட்டர் எங்க இருந்து எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இன்ஃபீரியர் பார்டர் ஆஃப் த சிம்பசிஸ் பீபிஸ் டு த டிப் ஆஃப் தி சேக்ரம். சேக்ரம் இங்க இருக்கு பாருங்க, இது வரைக்கும் வர்றதுதான் ஏபி டயமீட்டர் 11 சென்டிமீட்டர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன டயமீட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்வர் டயமீட்டர். இந்த டிரான்ஸ்வர் டயமீட்டர் 10.5 சென்டிமீட்டர். இது எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ இஸ்கியல் ஸ்பைன். This is 10.5 centimeter. Next என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா posterior sagittal 5 centimeter. posterior sagittal எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா distance between the or extends between the distance between the எப்படி வேணாலும் சொல்லலாம். between the sacrum and midpoint of the bispinous. அதாவது இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு நிமிஷம், இந்த பார்ட் இங்க இருக்கு பாருங்க. Distance between the tip of the sacrum. Tip of the sacrum at midpoint of the transverse diameter. இதுல இருந்து இது வரைக்கும் வர்றதுதான் posterior sagittal 5 centimeter அப்படின்னுட்டு சொல்றோம். இப்போ அவுட்லெட் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். AP diameter வந்து 11 centimeter. obstetrical outletல AP diameter 11 centimeter. inferior border of the symphysis pubis to the tip of the sacrum இது 11 centimeter. then transverse diameter வந்து distance between the two ischial spine, that is 10.5 centimeter. posterior sagittal வந்து 5 centimeter. distance between the sacrum and midpoint of the bispinous or transverse diameter, that is 5 centimeter. இது வந்துட்டு ரொம்ப நல்லா கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Next one is obstetrical diameter. Sorry, obstetrical outlet. Anatomical outlet. Anatomical outletல again 3 diameters இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா AP diameter, transfer, அதே AP diameter, transfer, then posterior sagittal diameter. Okay, AP diameter வந்துட்டு எங்க இருந்து எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா distance it extends from the lower border of symphysis pubis. இங்க lower border of symphysis pubis to the tip of the cocci. அதாவது இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கிற பகுதியை தான் AP diameter என்று சொல்றோம்.
extends from the lower border of symphysis pubis to the tip of the cocci. This place AP diameter, it measures about 13 centimeter. ஓகேங்களா. நெக்ஸ்ட் டிரான்ஸ்வர் டயமீட்டர். டிரான்ஸ்வர் டயமீட்டர் வந்து 11 சென்டிமீட்டர். எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து இன்டர்டியூபரஸ் டயமீட்டர் அப்படின்னுட்டும் சொல்றாங்க. இந்த transfer diameter வந்துட்டு it is otherwise called as intertuberous. It measures between the inner border of ischial spine. Ischial tuberosity. இதுதான் ischial tuberosity. இது வந்து ischial spine. This one is the ischial tuberosity. It measures between the inner border of two ischial tuberosity. 1 minute. So இந்த distance தான் transfer diameter அப்படின்னுட்டு சொல்றாங்க. It measures about 11 centimeter. ஓகேங்களா. நெக்ஸ்ட் posterior sagittal. Posterior sagittal diameter வந்து 8.5 centimeter. இதனோட distance வந்துட்டு எங்க இருந்து எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, it is the anterior posterior distance between the sacrococcygeal joints and midpoint of the transverse diameter. இதுல இருந்து இது வரைக்கும் வர பகுதியை தான் posterior sagittal diameter என்று சொல்றாங்க. It is the anteroposterior distance between the sacrococcygeal joints to midpoint of the transverse diameter. It measures about 8.5 centimeter. இது உங்களுக்கு நல்லா கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இமேஜ் இது வந்து லேட்டரல் வியூ ஆஃப் anatomical outlet வந்து லேட்டரல் வியூ ஆஃப் pelvis வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இமேஜ் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியா புரியும். இங்க பாருங்க, இது வந்து anatomical outletோட anteroposterior diameter, then AP diameter. இது வந்து obstetrical outletோட AP diameter. anatomical outletல வந்து AP diameter எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, lower part of symphysis pubis to the tip of the cocci. இந்த violet கலர்ல இருக்கிறது. obstetrical outletோட AP diameter வந்து inferior part of the symphysis pubis to the sacroiliac joints. tip of the sacroiliac joints. அது வந்துட்டு obstetrical outletோட AP diameter. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் interspinous or bispinous diameter வந்துட்டு distance between the two ischial spine, that is 10.5 centimeter. This is in the obstetrical outlet. இதுக்கு மேல இருக்கிறது distance between the two inferior part of the two ischial tuberosity. இது வந்து anatomical outletல இருக்க transverse diameter. ஓகேங்களா? is 11 சென்டிமீட்டர். நல்லா உங்களுக்கு ஈஸியா வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பெல்விஸ் பத்தி, அதனோட டயமீட்டரை பத்தி. ஸ்கல், பெல்விஸ் மெக்கானிசம், இது மூணும் வந்துட்டு நல்லா தெளிவா வந்துட்டு படிக்கணும். கோரிலேட் பண்ணி படிங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. டயமீட்டரை பெல்விஸை கையில வச்சுக்கிட்டு எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்றத பார்த்து படிங்க. அட்லீஸ்ட் புக்ஸை வச்சு வந்துட்டு படிங்க. நான்லாம் காலேஜ் படிக்கிறப்ப தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் வந்துட்டு அதனோட பார்ட்ஸ் வந்துட்டு சொல்லுவேன், ஸ்கல், பெல்விஸ், மெக்கானிசம் ஆஃப் லேபர். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு படிங்க. நல்லா மக்கப் பண்ணக்கூடாது, புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு டயமீட்டர்ஸ் மன்லி உங்களுக்கு வந்து அந்த சென்டிமீட்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது மட்டும்தான் வந்து கஷ்டமா இருக்கும். மற்றபடி எல்லாமே இருக்கும். கீப்பான் வந்து படிச்சீங்கன்னா அது வந்துட்டு ஞாபகத்துல வந்துடும். நீட்டா படிங்க, ஸ்மார்ட்டா படிங்க, ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணுங்க. தேங்க்யூ.